வணக்கம். நமது மயிலோசையின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மறைந்த தமிழகத்தின் மாமனிதர் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களின் வழித்தோன்றலாய், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராய், அம்மாவின் ஆசி பெற்ற அன்பு பிள்ளைகளாய், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு தர்மலிங்கம் அண்ணாச்சி அவர்களை அவரது இல்லத்தில் நமது சிறப்பு விருந்தினர் பகுதியில் சந்திக்க வந்திருக்கிறோம். தர்மலிங்கம் அண்ணாச்சியை சொல்ல வேண்டும் என்றால், பாளையங்கோட்டை தொகுதியில் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் கொண்டு வந்தவர்கள். இன்றளவும் மிக பிரமாதமாக நாம் மனதில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையம். ஆம், திருநெல்வேலி என்றால் மிகப்பெரிய இடங்கள் 4-5 இடங்கள் நம்ம நெல்லையப்பர் கோயில் இடம் வரலாற்று சான்றாய் சொல்வது போல், புதிய பேருந்து நிலையம் வந்தது பின்புதான் நாகர்கோயில், தூத்துக்குடி, திருச்செந்தூர், தென்காசி, பாபநாசம், சங்கரங்கோயில், ராஜபாளையம் போன்ற வழித்தடங்களுக்கு மிக எளிதாக சென்றடையக்கூடிய அளவுக்கு புதிய பேருந்து நிலையம் கொண்டு வந்தவர். 91-96 அம்மாவிடம் பேசி புதிய பேருந்து நிலையம் கொண்டு வந்த திரு தர்மலிங்கம் அண்ணாச்சி அவரது இல்லத்தில் நாம் சிறப்பு விருந்தினர் பகுதியில் பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி? நல்லா சுகமாக இருக்கும். நல்லா இருக்கீங்க? ஆமாம் அண்ணாச்சி, உங்களது இளமை காலம், கல்லூரி படிப்புகள் எப்படி இருந்துச்சு அண்ணாச்சி? நான் 1950 சாத்தான்குளம் பக்கத்தில் ஆனந்தனர் என்ற சிற்றூரில் பிறந்தேன். எங்கள் அப்பா காலத்தில் இந்த தொழில் ரீதியாக மேலச்சோலுக்கு வந்து ரைஸ் மில் வியாபாரம் செய்தார்கள். அதற்கப்புறம் நான் 6ஆம் கிளாஸிலிருந்து பத்தமடையில் 12 SLC வரைக்கும் பத்தமடை ராமசேசர் ஹைஸ்கூலில் படித்தேன். அதற்கு பின்பாக தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் 69-72 பிகாம் டிகிரியை முடித்தேன். அதற்கு பின்பாக சிஏ படிப்பதற்காக, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிப்பதற்காக மதுரையிலே ஒரு ஆடிட்டர், கோவிந்தராஜ் என்ற ஆடிட்டரிடம் 3 வருஷம் அப்ரெண்டிஸாக பணி செய்தேன். ஆனால் பரீட்சையில் நான் பாஸ் ஆகவில்லை. அதற்கு பின்பாக எனக்கு திருமணம் நடந்தது. சிறுவைண்டம் பக்கத்தில் வெள்ளூருங்கிறத்தில் எனக்கு துணைவியாருடைய ஊர். அதற்கு பின்பாக எனக்கு 2 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அதற்கு பின்பாக நான் தொழில்தான் செய்து வந்தேன். ஆனால் 1972 நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே 72லேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேல் பற்றுக்கொண்டு, நான் ஏனென்றால் நான் சின்ன வயதில் 6-7 வயசிலே நான் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் படம் என்றால் எங்கிருந்தாலும் பார்க்க சென்று விடுவேன். எம்ஜிஆர் ரசிகனே இருந்தேனே தவிர எனக்கு அரசியல் பிடிக்காது. ஆனால் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே நான் அந்த கட்சியிலே மெம்பர் ஆனேன் மாணவர் பருவத்தில். அதற்கு பின்பாக நான் எம்ஜிஆர் மேல் பண்பு இருந்தாலும் எனக்கு அரசியல் பிடிக்காது. நான் தொழில் தான், இந்த மேலச்செவல் ஊரில் எங்கள் ஃபாதர் கொடுத்த தொழில் தான், எங்கள் அப்பா காலத்தில் நடத்திய தொழில், இந்த ரைஸ் மில் தொழில் தான் நான் நடத்தி வந்தேன். நாங்கள் 5 சகோதரர்கள், மொத்த சகோதரர்கள்லாம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில் இருக்கிறார்கள். இது எங்கள் அப்பா கொடுத்த பூர்வீக தொழில், இந்த ரைஸ் மில்லில் தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் அரசியலுக்கு வந்ததே அது ஒரு வினோதம், அது இறைவன் செயல். ஏன்னா எனக்கு அரசியலே பிடிக்காத பருவத்தில் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அது கதையை சொல்ல வேண்டுமென்றால் அது சுருக்கமாக சொல்லுகிறேன். வருஷம் எனக்கு நினைவில்லை. இங்கே புரட்சித் தலைவர் காலத்தில் இங்கே மாவட்ட செயலாளர் பதவிக்கு அண்ணாச்சி கருப்பசாமி பாண்டியன் அவர்களும், எழுத்து பாளையநாராயணன் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒன்றிய செயலாளர் எலெக்ஷன் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே இந்த சேர்மதி ஒன்றியத்திலே அண்ணாச்சி கருப்பசாண்டியன் சார்பாக சிவனுப்பாண்டியன் என்ற சேர்மதியில் சிவனுப்பாண்டியன் அவர்கள் தேர்தலில் நின்றார்கள். அது சபாநாயகர் ஆவடைப்பன் அவர்களுக்கு மைத்துனர்.
ஆனால் அதிமுகவில் தீவிரவாதி சிவனுப்பாண்டி நின்றார். அது கருப்பசாமியோடு நினச்சி ஆதரவாளராக நின்றார். பிஹெச் பாண்டியனாச்சி ஆதரவாளராக செவலை சேர்ந்த முருகேசன் ஒருவர் நின்றார். 2 பேருக்கும் கடும் போட்டி. அந்த நேரத்திலே இந்த நேரம் இருக்கும், இந்த 5 மணிக்கு பிஹெச் பாண்டியன் அப்பொழுது சேர்மாதேவி டெப்டி ஸ்பீக்கர், அதற்கு முன்பாக எம்எல்ஏயாக இருந்தார். நான் அவரை பார்த்தது கிடையாது. 2வது தடவை வெற்றி பெற்று சேர்மாதேவி தமிழ்நாடு சட்டமன்ற துணை சபாநாயகராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த எலெக்ஷன் தேர்தல் நடந்தது. அப்பொழுது இந்த நேரம் இருக்கும், நான் இதில் இந்த மாதிரி சேர் போட்டு வெளியில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு கார் வந்தது. அந்த காரிலே சிவனுப்பாண்டியன் அவர்களும் சேர்மாய் ஒன்றிச்சலாக நிற்கிற சிவனுப்பாண்டியன் அவர்களும் அவருடைய சகோதரர் பிச்சம்மா அவர்களும் வந்தார்கள். எனக்கு அவர்களை முன்ன பின்ன தெரியாது. வணக்கம் என்றார்கள். வணக்கம் என்னேன். யார் என்னன்னு கேட்டேன். நான் சிவனுப்பாண்டியன் சேர்மாதி ஒன்றிச்சலாளர்களுக்கு நிற்கிறேன்னார். கப்சாயம் நினச்சி சொன்னாங்க, உங்களை பார்க்க சொன்னாங்கன்னார். என்ன விஷயம்னு கேட்டேன். கப்சாயம் நினச்சி தெரியும், நம்ம குடும்பத்தில் உள்ள தெரியும், ஏன்னா அவள் அப்பா காலத்துலேயே எங்களுக்கு தெரியும். கப்சாயம் நினச்சி வீட்லேயே நான் நெல் போட்டு எடுத்து வந்திருக்கேன். அப்பா கூட அப்பாவும் நானும் ஒன்றா சாப்பிட்டுருக்குறோம். அவள் அம்மா பரமாறி இருக்காங்க. அதுக்கு முன்னால் தெரியும். அதனால் நான் கப்சாயம் நினச்சி சொன்னாங்க, உங்களை பார்க்க வந்தோம்னார். என்ன இப்படி ஒன்றிச்சல எலெக்ஷன், நாளை காலையில் 10 மணிக்கு எலெக்ஷன். பார்க்கறது முதல் நாள் ஈவினிங் சாயங்காலம் 5 மணிக்கு. ஏனென்றால் சிவனுப்பாண்டியன் 13 நிர்வாகிகளை வச்சுருக்கிறார். பிஹெச் பாண்டியனாச்சி வேட்பாளர் முருகேசன் 15 வச்சுருக்கிறார். இவர் 13 வச்சுருக்காரு, அவர் 15 வச்சுருக்கார். உடனே அவங்க சொன்னாங்க, இங்கே 2 உறுப்பினர் செவலில் இருக்காங்க. முகமது கோயான்னு எனக்கு பேராசிரியராக இருந்தார். முகமது கோயான்னு ஒருத்தரும், சைக்கிள் கடை மம்மனும் 2 பேர் இங்கே உறுப்பினராக இருக்காங்க. இவங்க இவ்வளோ 15 பேரும் அவர் முருகேசன் குற்றாலத்தில் ஒழிச்சு வச்சுருக்கிறாரு. அந்த 2 உறுப்பினர் மட்டும் இந்த பக்கத்தில் பள்ளிவாசல் கந்திரிக்காக 2 உறுப்பினர் முஸ்லீம் வேட்பாளர்னால என் பக்கத்து பள்ளிவாசலை விட்டுட்டு முருகேசன் வீட்டுக்கு போயிருக்கார். அதை மோப்பம் பிடிச்சிட்டு இந்த சிவனுப்பாண்டியன் அங்கே வந்துட்டார். காணாச்சி சொன்னாருன்ட்டு வந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், அது எப்படி அவங்க வாக்கு கொடுத்து 1 வாரமாக பிஹெச் பாண்டியனாச்சி ஒழிச்சு வச்சுருக்கிறாங்களே, அதை எப்படி இப்போ வந்து 2 இப்போ உடனே சொல்லி எப்படி அவங்கள மாற்ற முடியும்? முன்னாலே சொல்லியிருந்தால் மாற்றிருக்கலாம், இப்போ எப்படி செய்ய முடியும்னு. இல்லை, நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, எப்படியாவது சொன்னாச்சு, நீங்கள் சொன்னால் செய்வாங்க, காணாச்சி உங்களாம் சொன்னார்னா. சரி, உடனே நான் ஒரு ஆளை விட்டு பக்கத்து பள்ளிவாசல் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த பள்ளிவாசல் கந்திரிக்காக தான் அந்த 2 வேட்பாளையும் விட்டுருக்காங்க, 2 உறுப்பினரையும் போய் பார்த்துட்டு வரேன்னு போனவங்க. அவர் பேராசிரியர் எம்ஏ படித்தவர். அவர் தம்பி கூப்பிட்டாரான்னு இங்கே வந்துட்டார் ரைஸ் மில்லுக்கு. உடனே பக்கத்து ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு வச்சு, அண்ணாச்சி இந்த மாதிரி விஷயம் அப்படி காணாச்சி சொல்லி விட்ருக்காரு, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் தான் பிஹெச் பாண்டியனாச்சிக்கு வாக்கு கொடுத்து நீங்கள் அங்கே போயிட்டீங்க, இப்போ வந்து திடீர்னு நாளைக்கு காலையில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ எப்படி மாறுங்கன்னு சொன்னால் உங்களை வந்து நான் எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன். அப்படியே தம்பி, ஆமாம் நீங்கள் முன்னாலே சொல்லியிருந்தால் நம்ம செஞ்சுருக்கலாமே, காலையில் எலெக்ஷன் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து சொல்லுதில்லைன்னு அவரும் வருத்தப்பட்டுட்டு உடனே அல்வா மிச்சர் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு என் ஆஃபீஸ் ரூம்லாம் சாப்பிட்டுட்டு, ஆமாண்ணாச்சி முடியாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் தள்ளி நிற்கிறாங்க. சிவனுப்பாண்டியன் இந்த பிச்சமாவும் தள்ளி நிற்கிறாங்க. என் ஆஃபீஸ் ரூமை விட்டு காலை எடுத்து வெளியே வைக்காரு. அந்த முகமது கோயாங்கிற எம்ஏ படித்த பேராசிரியர் எனக்கு டியூட்டராக இருந்தார் தூத்துக்குடி காலேஜில். இந்த ஆஃபீஸ் ரூம் எடுத்து காலை வெளியே வச்சவர் என்ன நினச்சாரு தெரியல. எனக்கே இப்போ உடம்பு புல்லரிக்கி. உள்ளே வந்து, தம்பி இதனால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கான்னு கேட்டார். இல்லைனாச்சு எனக்கு இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சும்மா அவர் காணாச்சி சொல்லி விட்ருக்காரு, மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு இப்போ எம்ஏ படித்த ஒரு வாக்கு கொடுத்துட்டு இப்போ எப்படி மாற முடியும்னு சொன்னேன். இல்லை தம்பி, உங்களுக்கு எதாவது பிரயோஜனம்லாம் சொல்லுங்கள், நான் மாறணும்னு படக்குன்னு சொல்கிறார். உடனே அவங்க சிவனுப்பாண்டியன் அவங்கள வந்து சொல்லுங்கன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. மாதிரி நான் தட்ட முடியல. ஆமாண்ணே, அந்த முகமது அந்த இன்னொரு உறுப்பினர் வீட்டுக்கு போயிருந்தார், அவரையும் கூப்பிட்டு வந்தார். இவங்க காரில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க 2 வேட்பாளர், 2 உறுப்பினரையும். மறுநாள் காலையில் எலெக்ஷன். இவர் ஜெயிக்கார், சிவனுப்பாண்டியன் ஜெயிக்கார். பிஹெச் பாண்டியனாச்சி 15 பேரை தூக்கி விட்ட முருகேசன் துவக்கார். காலையில் ரிசல்ட்டு மாறுது. அங்கே பிஹெச் பாண்டியனாச்சி துணை சபாநாயகருக்கு தகவல் போகுது. எப்படா போச்சு 2 ஓட்டு, நேற்று வரைக்கும் ஓட்டை இருந்து இந்த 2 ஓட்டு எப்படா ஓச்சுன்னு அந்த முருகேசன் கோவப்படுதார். இப்படி செவல் ரைஸ்மில்கார் ஓட்டை மாற்றி விட்டுட்டார். அதனால் மாறி போச்சு. என் தொகுதியில் அப்படி ஒரு ஆளா, என்னை மீறி 2 ஓட்டை எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். அப்போது அவர் ரைஸ் மில்லேஜ், அப்போ அவர் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தார். புரட்சி தலைவர் காலத்தில் அவ்வளோ பவராக இருந்தார். அவர் ரைஸ் மில்லை
கேன்சல் பண்ணி போடுவேன் அச்சா அச்சான்னு பேசினார். எனக்கு அப்போ பிஹெச் பண்ணி எனக்கு அது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, பழக்கம் கிடையாது. உடனே அங்கே இப்போ சேர்மதில் ரைஸ் மில் வச்சுருக்காரு மகாலிங்க செட்டியார் ரைஸ் மில். மகாலிங்க செட்டியார் அவர் நண்பர் பிஹெச் பண்ணி நினச்சி உடனே அவருக்கு ஃபோன் பண்ணார். யார் இந்த தர்மலிங்கம் செவலில் நான் துணி கொடுத்த ஓட்டை 2 ஓட்டை மாற்றி கொடுத்துட்டேன், யார் இருந்தாலும் இருக்கார். அவர் உடனே நல்லா சொல்லியிருக்கார். அண்ணாச்சி அவங்க பெரிய குடும்பம், அவங்க அண்ணாச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி ரைஸ் மில் ஆலை சங்க தலைவர், இன்னொரு அண்ணாச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு லாரி ஓனர் சங்க தலைவர். எங்களுக்குள்ள ரைஸ் மில்லில் எது பிரச்சனைனாலும் அவங்க தான் எங்களுக்கு காப்பாற்றி விடுவாங்க, அதனால் அவங்க பெரிய ஆள். அப்படியா, சரி அடுத்த வாரம் பாளையங்கோட்டைக்கு வருவேன், மெட்ராஸ்லேருந்து பேசுகிறார், நீ அவரை கூப்பிட்டு வந்துடணுங்கார். சரி என்னாச்சு அதோனா நான் கூப்பிட்டு வரேன் சொல்லுறார். அடுத்த வாரம் சர்ட் ஹவுஸுக்கு வராரு, என்னையே மாலிஞ்சிட்டியார் கூப்பிட்டு போகிறாரு. நான் அன்றைக்கி தான் முதல் சர்க்கிட் ஹவுஸே பார்க்குறேன். அன்றைக்கி சர்க்கிட் ஹவுஸ் போகிறார். உடனே நம்ம ரூமில் இருக்கார். உள்ளே போகிறேன். அண்ணாச்சி பார்த்துட்டு கோவமா, நீங்கள் தான் அந்த வேலையை பற்றி நீங்கள் தான் அந்த வேலையை செஞ்சீங்களா அப்படின்னு கோவமாக கேட்டார். உடனே அண்ணாச்சி இது நான் செய்யணும்னு செய்யலை, இது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு, நான் உங்கள் வேட்பாளர் தோக்கடிச்சு அவருக்கு நான் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சு போச்சு நான் சொன்னேன். அப்படியா உட்காருங்க, சரி சரி உங்களை பற்றி எல்லாம் மாலிங்க செட்டியார் சொன்னார், உங்கள் குடும்பத்தெல்லாம் சொன்னார். சரி நீங்கள் அப்போ சரி சோனு பாண்டியன் இப்போ ஒன்றிய செயலர் ஆகிட்டாரா, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு சேர்மதி ஒன்றிய செயலர். அன்றைக்கி போட்டார் ஒரே போடு, இனிமேல் எனக்கு சேர்மதி ஒன்றிய செயலர் நீங்கள் தான். சிவனு பாண்டியன் பேருக்கு ஒன்றிய செயலர், ஆனால் நீங்கள் சிவனு பாண்டியனை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் தொகுதியில் உள்ள வேலையை பூரா நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் ஒன்றிய செயலர் எனக்கு, நான் உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன், நீங்கள் சிவனு பாண்டியனை கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் செய்யணும்னாரு. அதனால தான் இந்த அரசியலுக்கே நான் வர வேண்டிய சூழ்நிலை இது இறைவனாக கொண்டு வந்தது. நானாக விரும்பி வரல, எனக்கு அரசியல் பிடிக்காது. அன்னை பிடிச்சது மாதிரி அன்னையிலேருந்து அவர் டெப்டி ஸ்பீக்கர் அதுக்கு முன்னால் வரைக்கும் அண்ணாச்சி முறியா பண்ணின்னு அப்போது சேர்மனாக இருந்தார், அம்பை சேர்மனாக. அப்போ தான் அவர் கூட பிஹெச் பாண்டியனுக்கு எல்லாம் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னைக்கு நான் உள்ளே வந்தானோ அன்னையிலேருந்து என்னையை கையில் எடுத்துட்டார் அண்ணாச்சி பிஹெச் பாண்டியன். மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அனுப்புறது வரைக்கும் வாழ்நாள் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் என்னை அவ்வளோ தூரம் செல்லமாக வச்சு நான் அதனால தான் அரசியலுக்கு வந்து அப்புறம் தான் அதிமுக வேட்டியை கட்டி அதில் வார். சிறு வயது முதல் தான் பயின்ற விதம், அரசியலுக்கு எதிர்பாராமல் வந்த விதம் குறித்தும் தனது அரசியல் ஆசானாக கருதுவோரும் பற்றி கூறியிருந்தார்கள். நமது அம்பாசமுத்திரம் தொகுதி அப்போது சேர்மதி தொகுதியாகவும் அம்பாசமுத்திரம் தொகுதியாகவும் 2 தொகுதியாக இருந்தது ஆரம்ப காலத்தில். இந்த சேர்மாதேவி தொகுதியில் வந்து திருப்படைமருதூர் ஊர். இந்த திருப்படைமருதூர் ஊரில் பிறந்தவர் தான் நீதியரசர், மறைந்த நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணாச்சியோட குடும்பத்திற்கும் மிக நெருங்கிய உறவு இருந்து வந்திருக்கிறது. நமது தொகுதியில் பிறந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலராக இருந்து, சென்னை உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்து, சம்பள கமிஷன் பே கமிஷனோட தலைவராக இருந்து பல்வேறு புகழ் பெற்றவர். திருப்புடைமருதூர் கோயிலுக்கு மீண்டும் அந்த கோயில் கோபுரத்தை உயர்த்தி புதுப்பித்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியவர் நீதியரசர் திரு ரத்னவேல் பாண்டியன் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ணாச்சியுடன் நாம் பகிர்வோம். ஐயா ரத்னவேல் பாண்டியன் ஐயா அவர்கள் சிறந்த அரசியல்வாதியாக இருந்து பெரிய உயர்ந்த பதவிகளெல்லாம் இருந்து எல்லா பதவிகளும் வைத்தவர்கள். அவர்கள் இங்கே மாவட்ட செயலர், திருநெல்வேலி மாவட்ட திமுகவின் பவர்ஃபுல் மாவட்ட செயலர். அப்பொழுது மாவட்ட செயலர்னு அப்படி மாவட்ட செயலர் பார்க்க முடியாது. அவர்களுக்கு ஆஃபீஸ் வந்து முருகன்குறிச்சியில் தான். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆஃபீஸு முருகன்குறிச்சியில். அவருக்கு ஜூனியராக இப்போது இருக்கிற அட்வொகேட் அழகிரி பேனாச்சி அவர்களோடு ஒன்றா இருந்தார்கள். பவர்ஃபுல் மாவட்ட செயலராக இருக்கும்போது இங்கே சேர்மாதி யூனியன் சேர்மன் எலெக்ஷனில் பத்தமடை அண்ணாச்சி பரமசிவன் ஆட்சி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டார்கள். அவரை எதிர்த்து எங்கள் உடன்பிறந்த அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்கள் எங்கள் ஊர் செவல் பண்ணையார், வடக்கூட்டு பண்ணையார் என்று சொல்லப்படுகின்ற எஸ்வி சுப்பிரமணிய மூலியார் அவர்கள் பிடி பழனிவேல்ராஜனுக்கு சொந்தக்காரர். அவரை இந்த மேலச்செவலிலே அன்ன போஸ்டாக பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிக்க வைத்து
அவர்களை யூனியன் சேர்மனுக்கு சுயேட்சையாக, அப்போ அவர் கட்சியில் இல்லை, சுயேட்சையாக நிறுத்தியிருந்தார்கள். அப்பொழுது பஞ்சாயத்து தலைவர்கள் ஓட்டு போட்டு தான் யூனியன் சேர்மன் ஆகணும். அந்த நேரத்தில் இங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் கடத்தி கொண்டு போய் தேடி பிடிஆர் தோட்டத்தில் கொண்டு இங்கே மெஜாரிட்டி பஞ்சாயத்து தலைவர்களை கொண்டு எங்கள் அண்ணாச்சி ஒழித்து வைத்து விட்டார்கள். தேர்தல் என்று அங்கேருந்து எங்கள் லாரி எங்கள் காரில் தான் அந்த பஞ்சாயத்து தலைவர்களை கடத்தி கொண்டு வந்து ஓட்டு போட வைத்து அன்னைக்கு செவல் பண்ணையார் எஸ்சி சுப்பிரமணிய மோலியாரை ஒன்றிய பெருந்தலைவராக அன்னைக்கு ஆக்கினார்கள். அந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் அரசியலே, எங்கள் அண்ணாச்சி அந்த அளவுக்கு அரசியலே ஒரு முக்கியமான ஆட்கள் இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தை சுட்டி காட்டுகிறேன். அதிமுக என்றாலே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அம்மா. பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி என்றுமே தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டாம் என்று அப்போதே தலைவர் அவர்கள் பொதுச் செயலாளர் ஒன்று, தலைவர் ஒன்று என்று ஒரு கட்டமைப்பு, தொண்டனால் தான் இந்த கட்சி அப்படிங்கிறதை தலைவர் அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அந்த மாதிரி தலைவரை பார்த்த உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதா? நான் புரட்சித் தலைவர் அவர்கள் ரசிக்கிறேனே தவிர நான் தலைவரை பார்த்தது கிடையாது. ஆனால் கடந்த திருநெல்வேலி இடைத்தேர்தலே மாண்புமிகு அமைச்சர் ஆர் வீரப்பன் அவர்கள் தேர்தலில் நிற்கும் பொழுது, அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்காக சங்கர் நகர் கெஸ்ட் ஹவுஸிலே தங்கியிருந்தார்கள். அருப்புக்கோட்டை எலெக்ஷனை முடித்து விட்டு இங்கே இந்த நைட்டு தங்கியிருந்தார்கள். காலையில் அப்பொழுது நான் பிஹெச் பண்ண அண்ணாச்சியோடு ஒன்றாக பேட்டை ஸ்பின்னிங் மில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கிறோம் தேர்தல் வேலைக்காக. அப்பொழுது அண்ணாச்சி பிஹெச் பாண்டியனோடு நானும் முன்னாள் அமைச்சர் மறைந்த கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்களும் 3 பேர்களும் அன்றைக்கி செல்கிறோம் தலைவரை பார்ப்பதற்கு. அன்று தான் அவர் எந்திரிச்சு காலையில் அன்றைக்கி தான் தலைவரை நான் முழுமையாக அன்று தான் பார்த்தேன். இந்த ஷர்ட் வச்சு அதுக்கு முன்னால் நான் பார்த்தது கிடையாது. அப்பொழுது தான் தலைவர் இவங்களை பார்த்து என்ன எலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, தேர்தல் எப்படி இருக்குன்னாரு. நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். கே.ஏ. கிருஷ்ணசாமியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அன்று தான் ஆர் வீரப்பன் எலெக்ஷனை ஒட்டி, திருநெல்வேலி அண்ணாச்சி ஆர் வீரப்பன் எலெக்ஷனை ஒட்டி தான் நான் தலைவரை பார்த்தது உண்டு. ஆனால் அன்று நான் அண்ணாச்சி பிஹெச் பாண்டியனோடு நான் ஃபுல்லாக அவர்களோடு இருந்து சில அரசியல் வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தேன். அவர் தொகுதிக்க வேண்டிய எல்லா ஃபங்க்ஷனும் நான் தான் செய்வேன். ஆனால் எனக்கு எந்த பதவியும் வந்ததில்லை. ஒரு தடவை தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் மன்ற மாநாடு மதுரையில், அம்மாவுக்கு இந்த செங்கோல் கொடுத்த மாநாடு மதுரையில் நடக்கும் பொழுது நானும் அண்ணாச்சி பிஹெச் பாண்டியன் அவர்களும் காரில் சென்று கொண்டிருந்தோம் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு அந்த மாநாடு. அப்பொழுது பிஹெச் பாண்டியன் அண்ணாச்சி என்னிடம் கேட்டார்கள், தர்மலிங்கம் உங்களுக்கு பதவி ஒன்றும் இல்லையே, நீங்கள் கோயிலெல்லாம் நல்ல ஈடுபாடாக இருக்கீங்களே, ஆன்மீகத்தில் நல்லா இருக்கீங்களே, உங்களுக்கு திருச்செந்தூர் கோயில் தக்கார் வாங்கி தரட்டுமா தலைவர்கிட்ட சொல்லின்னு கேட்டார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், எனக்கு தக்கார் வேண்டாம், ஏன் நீங்கள் கோயில் நல்ல பக்தியாக இருக்கீங்களே, ஏன் வேண்டாங்கன்னு. தெரிஞ்சே தெரியாமல் சில தவறுகள் நம்ம கோயிலில் பண்ணாலும் பண்ணிடுவோம், அதனால் எனக்கு தக்கார் பதவி வேண்டாம், ஏதோ கூட்டுறவு பேங்கு அந்த மாதிரி தலைவர்கள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் அந்த மாதிரி பதவியெல்லாம் வாங்கி கொடுங்க, எனக்கு கோயில் பதவி எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அப்படி இருந்து எனக்கு எந்த பதவியும் வரவில்லை. தலைவர் காலத்தில் எனக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை. இந்தியாவில் மம்தா பானர்ஜி, மாயாவதி, சோனியா காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் பெண் தலைவர்கள் இருந்தாலும் இரும்பு பெண்மணியாக சமகாலத்தில் எதற்கும் அஞ்சாமல் ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை நீங்கள் சந்தித்த அனுபவம் எப்போது? 91-96 நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பாளையங்கோட்டையில் தேர்வு செய்யப்பட்டீர்கள். அதற்கு முன்பாக எப்போது சந்தித்தீர்கள்? அந்த அனுபவமும் சட்டமன்ற தேர்தல் பற்றிய ஒரு அனுபவம் நீங்கள் எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளலாம். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1987 டிசம்பர் 24 தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் கண்ணீர் வடிக்க அன்றைய தினம் அவர்கள் மண்ணை விட்டு வெண்ணில் மறைந்தார்கள், தெய்வமாக மறைந்தார்கள். அது மறைந்த பிறகு அதற்கு நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம். அதற்கு பிற்பாக ஜனவரி 2 பொதுக்குழு அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் பொதுக்குழு தலைமை கழகத்து பக்கத்தில் கேவமாலினி மண்டபத்தில் ஜனவரி 2 கேவமாலினி மண்டபத்தில்
பொதுக்குழு கூட்டுகிறார்கள். அதற்காக நானும் இங்கே பாம்பே துரசேட்டு என்று சொல்லுகிற நானும் அவரும் திருச்செந்தூர் கோயிலில் திருப்பதி கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு அங்கேருந்து லட்டு வாங்கி கொண்டு அப்பொழுது கருப்சாமி அண்ணாச்சி அவர்கள் ஹோட்டல் அசோகாவில் தங்கியிருக்கிறார்கள். உடனே திருப்பதி லட்டை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க எல்லோரும் போகணும்னு சொல்லி ஜனவரி 2ஆம் தேதி அந்த பொதுக்குழுவில் நாங்கள் எல்லோரும் கேகமாலை கண்டமத்திலே கலந்து கொள்கிறோம். அந்த கூட்டத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், பண்ருட்டியார் அவர்கள், நாவலர் அவர்கள், ராஜாராம் அவர்கள், எல்லா முக்கிய தலைவர்களும், அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள், கே சார் அவர்கள் எல்லோரும் அந்த பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அன்றைய தினம் எல்லோருக்கும் ஒரு உறுப்பினர் கார்டு கொடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்கன்னு ஒரு கார்டு கொடுத்தார்கள். அந்த கார்டை நாங்கள் வாங்கி கொண்டு அன்றைய தினம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அம்மா முதல் கூட்டத்திலேயே நாங்கள் கலந்து கொண்டோம். கலந்து கொண்டு விட்டு அன்று ஈவினிங் அன்றைக்கு மாலை அண்ணாச்சி பிஹெச் பாண்டியன் அவர்கள் அப்பொழுது சபாநாயகராக இருக்கிறார்கள், வானளாவிய அதிகார சபாநாயகராக இருக்கிறார்கள். நான் அண்ணா நகருக்கு அவரை பார்க்க செல்கிறேன். பார்க்க செல்கிற போது என்ன தம்பி, என்ன தர்மலிங்கம் ஆலய காண்பேன்னாரு. நான் இப்போ இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி போயிட்டு நாங்கள் அண்ணாச்சிலாம் இன்றைக்கி அம்மா பொதுக்குழுவில் கலந்துட்டு வரோம்னு அண்ணாச்சி பிஹெச் பாண்டியன் சொன்னேன். என்ன தர்மலிங்கம் அரசியல் ரொம்ப வேகமாக இருக்கேன்னு கேட்டார். இல்லை அண்ணாச்சி, எனக்கு அம்மா தான் பிடிக்கும், ஜெயலலிதா அம்மா தான் பிடிக்கும், எனக்கு அநேகமாக பிடிக்கல. அதனால் நான் இதில் தான் ஜெயலலிதா அம்மா இவ்வளோ தான் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அண்ணாச்சி நீங்கள் எப்படின்னா நானும் சரி அப்படி தான் பார்த்துக்கணும் தரமுடியும்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் அவர் ஜானகனிக்கு போயிட்டார். நாங்கள் அண்ணா கூட கருசாமி அண்ணாச்சி நாங்கள்லாம் சேவலில் இருந்து பணியாற்றினோம். அவர் ஜானகனியில் அப்போ ஒரே என்னன்னாரு, அப்போ சேவல்புறாங்கிற 2 சின்னமாக பிரிந்தது. அப்பொழுது கருசாமி அண்ணாச்சியில் தான் முத எனக்கு பதவி மாவட்ட இளைஞரணி துணைச்செயலாளர் போட்டு கொடுத்தார்கள். அப்பொழுது மாவட்டம் பூரா கருப்சாமி அண்ணாச்சிக்காரு, என் காரு, அவர் ஆதம் முனிசிபல் சேர்மன் ஆதம் காரு தான் அந்த மாவட்டம் பூரா 11 தொகுதி. அப்பொழுது எல்லா மாவட்டங்களாம் சுற்றி வருவோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இங்கே ஒரு மாநாடு பொற்காட்சி எக்ஸிபிஷன் மைதானத்தில் ஒரு மாநாடு போட்டார்கள். அந்த மாநாட்டிலே அண்ணாச்சி கருப்பசாமி அப்பொழுது மாவட்ட செயலாளர், நான் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர், மாவட்ட செயலாளர் மைதீன் என்று ஒருவர் இருந்தார். அப்புறம் கருப்பசாமி அண்ணாச்சி சொல்லுவார்கள், நான் மாவட்ட கழக சார்பாக அம்மாவுக்கு தங்க வாள் கொடுக்க போகிறேன், நீங்கள் இளைஞரணி சார்பாக என்ன செய்ய போகிறீன்னு கேட்டாங்க. நீங்கள் தங்க வாள் கொடுங்க, நாங்கள் வேணால் வெள்ளியில் கேடயம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் தான் சொன்னேன். அப்புறம் நான் தான் அதுக்கு வெள்ளி கேடயம், அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு, கையிலே ஒரு தங்க வாட்சி செயின் போட்டிருந்தேன். அந்த வாட்சி செயினை ஆசாரிகிட்ட கொடுத்து இதில் வெள்ளி வாங்கி 2 கிலோ வெள்ளி வாங்கி கேடயத்தை செய்யடான்னு சொன்னேன். ஏன்னா இளைஞரணி சார்பாக யாரும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணக்கு வேறு மாவட்டத்தில் மைதின்ட்டு ஒன்றும் வசதி கிடையாது. இல்லை ஒரு வெள்ளி கடையத்தை அன்றைய தினம் கொடுத்தோம். அந்த ஃபோட்டோ கூட எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. அதில் திருநாவுக்கரசன், கே சார், காணாச்சு, நாங்கள்லாம் அவர் தங்கவாள் கொடுக்க, நான் வெள்ளி கடையும் கொடுப்போம். அன்றைக்கி அம்மாவை அதில் தான் தனிமையாக சந்தித்து கொடுத்த வரலாறு. அதுக்கு தொடர்ச்சியாக சொல்லிடுறப்போ அதுக்கு சந்தித்த வரலாறு. ஒரு சேவல்புறா பிரிஞ்ச நேரத்தில் தேர்தல் வந்தது. அப்பொழுது தொகுதியில் 4 தொகுதிக்கு நான் சீட்டு கேட்டிருந்தேன். நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி தொகுதி, பாளையங்கோட்டை தொகுதி, சேர்மாய தொகுதி, ஆலங்குளம் தொகுதி, 4 தொகுதிக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். ஒரு தொகுதிக்கு அப்பொழுது 2500 ரூபா தான். 4 தொகுதிக்கு சீட்டு கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு தொகுதியிலே எனக்கு சீட்டு கிடைக்கல. சேர்மாய தொகுதியிலே அமர்நாத் பிரபாகர் நின்றார், ஆலங்குளம் தொகுதியிலே கருப்சாமி நினச்சிருந்தாங்க. அதனால் எனக்கு 4 தொகுதியும் சீட்டு கட்டி எனக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ அண்ணாச்சி கருப்சாமி நினச்சி, நீங்கள் சேர்மாய தொகுதியில் பிஹெச் பாண்டியனை எதிர்த்து அவர் இப்போ வானளாவிய அதிகாரத்தில் இங்கே புறா சின்னத்தில் நிற்கிறார், இங்கே அமர்நாத் பிரபாகர் சேவல் சின்னத்தில் நிற்கிறார். அதனால் நான் ஆலங்குளம் தொகுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அமர்நாத் பிரபாகர் வந்து சுக்லால் பீடி பிரபாகர் வந்து தர்மலிங்க அண்ணாச்சி என் தொகுதி சேர்மாய தொகுதிக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா சரியாக இருக்காதுன்னு கருப்சாமி நினச்சிட்டு சொல்ல, கருப்சாமி நினச்சி நீங்கள் உடனே சேர்மாய தொகுதிக்கு போங்க, பிஹெச் பாண்டியனை எதிர்த்து நீங்கள் வந்து வேலை செய்யணும்னா நீங்கள் தான் சரியான ஆள், நீங்கள் போங்கன்ட்டார். உடனே நான் சேர்மாதைக்கு வந்து என்னை இங்கே சீப் ஏஜெண்டாக போட்டார்கள். அமர்நாத் பிரபாகருக்கு சீப் ஏஜெண்டாக இங்கே சேவல் சின்னத்திலே நான் இங்கே அவருக்கு முழுமையாக பணிபுரிந்தேன். அப்பொழுது பிஹெச் பாண்டியனாச்சி கூட சேர்மாதை பிரசிடெண்ட்டு ஷேக் மதின்னு ஒருவர் இருந்தார். அவரை நான் காரில் தூக்கிட்டு வந்துட்டேன்.
அவரோட யாருமே இல்லை, கட்சிக்காரங்க எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. சரி, அந்த சேக் பண்ண காரில் தூக்கிட்டு வந்தோடனே அப்பொழுது ஏஎஸ்பி ஜாங்கிட்டு அம்பாசத்தில் இருந்தார். அவர் உடனே விஹெச் பண்ணி அவருக்கு ஜாங்கிட்டுக்கு ஃபோன் பண்ணி 41 அம்பாசிடருக்கார உடனே சீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டார். அவர் ஜாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா பிரசிடெண்ட்டை தீட்டு போய் இல்லை, பிரசிடெண்ட் என் கூட இருக்கார், ஃபோன் பண்ணி கேளுங்க, அவராக தான் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த மாதிரி அவ்வளோ எதிர்ப்பில் நான் அன்றைக்கி அரசியல் அன்றைக்கி சேவல் காலத்திலே நாங்கள் பணிபுரிந்தோம். அப்புறம் 91 தேர்தல் அதுக்கு முன்பாக 89 90 அப்போ 90 அப்புறம் கர்சாமன் என்னாச்சு, திருநாக்கரசனோட வேறு கட்சி ஆரம்பித்து வேறு கேகேஎஸ் எல்லோரும் வேறு கட்சி ஆரம்பித்து விட்டு போயிட்டார்கள். 89 90 நினைக்கிறேன், 89. அப்பொழுது இங்கே வேலையானாச்சு மாவட்ட செயலராக போட்டார்கள். என்னை மாவட்ட இளைஞர் செயலராக போட்டார். அம்மா அவர்கள் அவரை மாவட்ட செயலராகவும் என்னை மாவட்ட இளைஞர் செயலராகவும் போட்டார்கள். அப்பொழுது கர்சாமானை எதிர்த்து நாங்கள் ஒரு கூட்டம் பரணி ஹோட்டல்லே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம். அப்பொழுது பரணி ஹோட்டலுக்கு கீழே வேலையானாச்சி காரும் என்னுடைய காரும் 2 காரும் நின்றுது, அம்பாசிடர் காரு. அப்பொழுது வேலையானாச்சி காரை அடிச்சுன்னு வரைக்கிட்டாங்க காணாச்சி ஆட்கள். நாங்கள் மேலே மீட்டிங்கில் இருந்தோம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, வேலையானாச்சி காரை அடிச்சிட்டாங்க, உங்கள் காரை அடிக்கலான்னு. என் காரை ஒன்றுமே தொடலை. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்ணோம். அப்புறம் 91 தேர்தல் வந்தது. 91 தேர்தலில் நான் 4 தொகுதி சீட்டு கேட்டிருந்தேன். 4 தொகுதிக்கு பணம் கட்டியிருந்தேன். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சேர்மாதேவி, ஆலங்குளம் 4 தொகுதிக்கும் பணம் கட்டி சீட்டு கேட்டேன். 91 அம்மா தலைமைகளத்தில் பணம் கட்டினவங்க எல்லாருமே நேர்காணல் வச்சுருந்தாங்க. அந்த நேர்காணலோட திருநெல்வேலி மாவட்டம் நேர்காணல் வந்தது. அன்றைக்கி காலையில் நானும் போயிருந்தேன். அன்றைக்கி காலையிலே வந்து நான் தலைமைக்கழகம் போன அன்றைக்கி எனக்கு பெரிய சாக்குடு. அங்கே அம்மா வீட்டில் போயஸ் கார்டிலிருந்து தலைமைக்கழகம் ராயப்பேட்டை வரைக்கும் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. பிஹெச் பாண்டி பினாமி தர்மலிங்கத்துக்கு சீட்டு கொடுக்காதீர்கள், கேரளாவை அரிசி கடத்தும் தர்மலிங்கத்துக்கு சீட்டு கொடுக்காதீர்கள் என்று போஸ்டர் விளம்பரம் போயஸ் கார்டிலிருந்து தலைமைக்கழகம் வரைக்கும் போஸ்டர் ஒட்டியிருக்காரு. காலில் நாங்கள் முத்துக்கர் பண்ணாச்சி எல்லாம் நிற்கும் போது என்ன இப்படி போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. நாங்கள் சரி எந்த பாவி செஞ்சுருக்கானா பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தோம். அம்மா நேர்காணலுக்கு வரும்போது அந்த போஸ்டர் பூரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தலைமைக்கழகத்தில் மீட்டிங் கூப்பிடுதாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியாக கூப்பிடுதாங்க. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சேர்மதி, 4 தொகுதிக்கு என்னை கூப்பிடுவாங்க. 4 தொகுதிக்கு நான் இன்டர்வியூ போகிறேன். அப்போங்க என்ன எப்போ அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. அப்போ நான் இதை பற்றி ஏதாவது இந்த போஸ்டரை பற்றி எதுவும் கேட்பாங்கன்னு நினச்சேன். ஒன்றுமே கேட்கல. அவங்க கேட்டாங்க, ஒரே ஒன்று தான் கேட்டாங்க, எப்படி இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிக்கு பணம் கட்டியிருக்கீங்க, எந்த தைரியத்தில் கட்டியிருக்கீங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா ஆசீர்வாதத்தோடு எங்கே நின்னாலும் ஜெயிப்பம்மான்னு ஒரே வார்த்தை சொன்னேன். எனக்கு கடைசியில் பாளையங்கோட்டை எனக்கு ஒதுக்கினார்கள். அப்பொழுது கருப்பசாமி என்னாச்சு அவர்கள் திருநாவுக்கரசு கட்சியிலே கொடை சின்னத்திலே அவர்கள் திமுக கூட்டணியோடு பாளையங்கோட்டையிலே நின்றார்கள். கடும் போட்டி. அப்பொழுது எஸ்பி இவங்க இருந்தாங்க. அப்பொழுது எனக்கு பயங்கர ஜாதி பிரச்சனைகள், ஒவ்வொருத்தர் பேரையும் நான் சொல்ல விரும்பவில்லை, 5000 நெருக்கடி. அப்பொழுது சந்திரலேகா அம்மா ஐஏஎஸ் அவர்கள் தான் இங்கே தேர்தல் சூப்பர்வைசராக போட்டார்கள். அந்த அம்மா எனக்கு நிறைய ஹெல்ப், ஏன்னா சேர்மேல சப்கலெக்டராக இருந்ததுனால அவங்க வந்து ஓரளவு போலீஸ் எல்லாம் பார்த்தார்கள். பூத்திலே கோட்டூர் பூத்திலே இப்போ பத்திரிகை நிருபராக இருக்கிற வேல்மணி தான் அதில் பூத்தில் ஏஜெண்டாக இருந்தார். அதில் சிந்தாபாய் என்கிற ஒருவருக்கு உள்ளே புகுந்து அவர் கழுத்திலே அருவாலை வைத்து கொண்டு பூரா கள்ள ஓட்டுகளை போட்டார்கள். அவர் அங்கேருந்து கழுத்தில் அருவா இருக்குது, நான் ஒன்றும் பேச முடியலன்னு சொல்லுவார். அங்கே ஏர்லைன் பூத்துக்கு போட்டால் அங்கே கள்ள ஓட்டு போட்டதுக்கு வரிசையாக நிற்காங்க. கலெக்டர் வேலு அப்போ அவர் நான் கள்ள ஓட்டு போடுதாங்கன்னு சொன்னோடனே நான் அங்கே போகிறேன், அங்கே ஏர்லைன் பூத்துக்கு போகிறேன். அங்கே கலெக்டர் வேலு உள்ளே இருந்து வராரு, ஏர்லைன் பூத்துலேருந்து. எனக்கு பூத்து ஏஜெண்டே இல்லை, நிறைய இடத்துல பூத்து ஏஜெண்டே தீட்டு போயிட்டாங்க. அப்போ வேலு சொல்கிறார், என்ன தர்மலிங்கம் பூத்து ஏஜென்ட்லாம் இல்லையே போட்டானேன்னு என்கிட்ட கலெக்டர் வேலு கேட்காரு. நான் பூத்து ஏஜென்ட் போட்டேன், தீட்டு போயிட்டான்னு சொல்லுதாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான நெருக்கடியில் அந்த தேர்தலை சந்தித்தோம். அப்பொழுது எனக்கு தேர்தலை பிரச்சாரத்திற்காக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், கடுமையான தேர்தல், நான் ஜெயிக்க மாட்டேன் என்று தான் யாரெல்லாம் நினைத்தார்கள். இறைவன் என்னிடம்
எனக்கு ஆசீர்வாதம் இருந்ததனால் கடைசி நேரத்தில் துர்ப்பாக்கிய நிலைமையில் ராஜீவ்காந்தி அவர்கள் மரண செய்திகள் வந்தது. துர்ப்பாக்கிய நிலை, மக்கள் எல்லோரும் கண்ணீர் சிந்தினார்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு தேர்தல் பிந்தி விட்டது. ஒரு 15 நாள் 20 நாள் தேர்தல் பிந்தி விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நாங்கள் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை வைத்து ஒரு மீட்டிங், பாளையங்கோட்டை ஐயா அவர்களை வைத்து ஒரு மீட்டிங் போட்டேன். நல்ல பாளையங்கோட்டை மார்க்கெட் மைதானத்தில் சரியான கூட்டம். அவர் பேசுவதை பார்த்து நிறைய பேர் கண்ணீர் வடித்தார்கள். அடுத்து கண்ணன் சார், நெல்லை கண்ணன், அவர் பாளையங்கோட்டை மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் பேசினார். அவரும் தத்துரூபமாக பேசினார். அதுலேயும் பயங்கர கூட்டம். அதுலேயும் மக்கள் மனசு அப்படியே மாறிது. ஆண்டவன் அருளால் நான் 91 வெற்றி பெற்றேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சு. சட்டமன்றத்தில் போய் பதவி ஏற்றிருப்பீங்க அம்மாவுனால. அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு? சட்டமன்றத்தில் பதவியாக இருக்கும் பொழுது பாளையங்கோட்டை எம்எல்ஏ தர்மலிங்கம் பதவியேற்பார்கள்னு சபாநாயகர் சேடப்பட்டி முத்தியா அவர்கள் சொல்லும் பொழுது அம்மா என்னையே பார்த்தார்கள் பதவியேற்கும் பொழுது. அந்த ஃபோட்டோ என்னிடம் இருக்கிறது. எதுக்கு பார்த்தா எனக்கு நல்ல கடுமையான சூழ்நிலை ஜெயிச்சு வந்ததுனால அம்மா என்னைய ரொம்ப ஒரு வித்தியாசமாக பார்த்தார்கள். நானும் அதுக்கு தகுந்தபடி 91 பதவியேற்ற உடனே கன்னி பேச்சிலேயே, சட்டமன்றத்தில் கன்னி பேச்சிலேயே முதலாக அதில் குறிப்பாக இந்த மேலப்பாளையத்தில் நான் வாக்குகளை கேட்கும் பொழுது 91 வாக்குகளை கேட்கும்போது இந்த மேலப்பாளையம் ஜீப்பில் நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இஸ்லாமிய தாய்மார்கள் எல்லாம் ஜீப்பு விட்டு இறங்குன்னு சொல்லுவாங்க. உடனே இறங்குவேன். வீட்டுக்குள்ளே வாங்கம்பாங்க. வீட்டுக்குள்ளே போவேன். பின்னால் அடுக்குங்களை போய் காமிப்பாங்க. பாருங்கள், சாக்கடை ஓடுது பாருங்கள், பண்ணி அடுக்கங்களைக்கு வருது. ஆள் இப்படி சொல்லுவாங்க. தாய்மார்கள் அப்படி காய்ப்பாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேலப்பாளையம் ஒரு சுகாதாரக்கேடு இல்லாமல் சுகாதார இது ரொம்ப கம்மியாக இருந்து ரொம்ப மோசமாக இருந்த நிலைமை மேலப்பாளையம். இந்த தாய்மார் சொன்னதெல்லாம், அம்மா நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் செய்வோம்மான்னு சொன்னேன். செய்யுங்க, கண்டிப்பாக அதை செய்யுங்க சொன்னாங்க. இதை நான் மனசில் வச்சுக்கிட்டே தான் கன்னி பேச்சிலே சட்டமன்றத்தில் நெல்லை நகராட்சி, பாளையங்கோட்டை நகராட்சி, மேலப்பாளையம் நகராட்சி 3 இணைத்து மாநகராட்சி ஆக்க வேண்டும்னு சட்டமன்றத்தில் முதல் குரலில் பேசினேன். அம்மா அப்படியே திரும்பி பார்த்து உடனே மாநகராட்சி ஆக்குனாங்க. ஏன்னா மேலப்பாளையத்தில் அன்றைக்கி சம்பளம் போடக்கூட பணம் கிடையாது அந்த முனிசிபாலிட்டியில். இந்த மேலப்பாளையத்துக்காகவே தான் அந்த மாநகராட்சி ஆக்கினேன். அது மக்களுடைய அந்த மேலப்பாளையத்தை நல்ல மலைக்கு கொண்டு வரதுக்காக தான் அன்றைக்கி மாநகராட்சி ஆக்கினேன். நிறைய பேர் அதில் பாளையங்கோட்டைக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்களாம் ஏன் மாநகராட்சி ஆக்கினேன்னு என்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு வரி கூடுதுன்னாங்க. வரி கூடாலும் டெவலப் ஆகியான்னு அன்றைக்கி அவங்களே சமாதானம் பண்ண பாளையங்கோட்டை மக்களை. அது சட்டமன்றத்தில் பேசி முதலாவது ஆக்கினேன். அடுத்து நெல்லை மாவட்டத்தில் நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தி. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், ஜங்ஷன், பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஊர்வலம் அது வந்தாச்சுன்னா ட்ரெயினுக்கு பிடிக்க முடியாது, பஸ்ஸை பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி. இதுக்கு ஒரு புதிய பஸ் நிலையத்தை கொண்டு வரணும்னு தான் வேந்தாங்குளத்தை தேர்ந்தெடுத்து அதில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரணும்னு தான் ஃபைலு கலெக்டரை ரெக்கமெண்ட் பண்ண சொன்னால், அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புக்குரிய வேலு இருந்தார்கள். அவர்கள் 3 தடவை அந்த ஃபைலை எழுதி 3 தடவை ரிஜெக்ட் ஆகி போச்சுது. ஒரு கலெக்டர் வேலு என்கிட்ட சொன்னார், தர்மலிங்கம் நீனாச்சு உன் பஸ் ஸ்டாண்ட் ஆச்சு, நான் 3 தடவை எழுதிட்டேன், ஃபைல் ரிஜெக்ட் ஆகி போச்சு, இந்தா அப்படின்னா. உங்களால் முடியாது சார், நான் கொண்டு வரேன்னு சொல்லி சேலஞ்சு விட்டு இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் அதை 3 செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, பிடபிள்யூ செக்ரட்டரி, மாஸ் செக்ரட்டரி, 3 செக்ரட்டரி கையெழுத்து போடணும், 3 மினிஸ்டர் கையெழுத்து போடணும், சிஎம் கையெழுத்து போடணும். அதோடு அது வேந்தான் குளத்துக்குள்ளே எப்படி ஒரு வீடு கூட கட்ட முடியாத, எப்படி பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர முடியும்? 10 ஏக்கர் பஸ் ஸ்டாண்டு, 5 ஏக்கர் வணிக வளாகம். அதை ரூலை ஜீவோவே மாற்றி அந்த பஸ் ஸ்டாண்டுக்காக நான் பட்ட கஷ்டம் யாருக்கு தெரியும்னு அப்பொழுது ஸ்பெஷல் ஆஃபீஸராக சந்திரசேகர் இருந்தார். கார்பரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர்.
அது இப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சரோட பிஏவாக இருக்கிறார் சந்திரசேகர். அவர் தான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர். இந்த 15 ஏக்கரை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து கடைசியில் சிஎம் கையெழுத்தில் போய் நிற்கி 3 மினிஸ்டரு 3 செக்ரட்டரி எல்லாம் கையெழுத்து போட்டு அந்த ஃபைலை தள்ளி கொண்டு போய் சிஎம்கிட்ட கையெழுத்து வச்சுருக்கு. எலெக்ஷன் கிட்டே நெருங்கிட்டு 96 வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது 96. அதுக்குள்ளே இதுக்கு எப்படியாவது ஒரு அடிக்கலை நாட்டிருந்தோம்னு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு நாள் சிஎம் பிஏட்ட சொல்லியிருந்தேன், எப்படியாவது கையெழுத்தை வாங்கன்னு. கடைசியில் அவங்க 96 பிறக்கிற நேரத்தில் 96 ஜனவரியில் ஒரு நாள் நைட்டு கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். நான் வீட்டில் படுத்துருக்கேங்க, உங்கள் ஃபைல் பஸ் ஸ்டாண்டு ஃபைல் கையெழுத்து ஆகிட்டுனார். எனக்குன்னா அன்றைக்கி இருந்த இன்பம் வேறு எங்கேயுமே எனக்கு கிடையாது. கையெழுத்து ஆகிட்டுன்னு நான் நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார். கடைசியாக கடைசியில் அம்மாவையும் கூப்பிட்டு வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டு, அதுதான் கடைசி ஃபங்க்ஷன் 96 கடைசி ஃபங்க்ஷன். அப்புறம் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. கடைசி ஃபங்க்ஷன் பாளையங்கோட்டை தான் 96. அந்த நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை ஜியோ போட்டதோட மரும் இல்லாமல் அந்த பேருக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேரை சூட்ட வேண்டும்னு நான் சட்டசபையிலே பேசியிருந்தேன். சட்டசபையில் வேதாங்குளத்தில் பஸ் ஸ்டாண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அழகுத்தினார் இருக்கும் பொழுது ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன் சட்டமன்றத்தில். பாளையங்கோட்டை வேதாங்குளத்தில் புதிய பஸ் நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்று ஒரு கேள்வியை போட்டிருந்தேன். உடனே காலைல அந்த கொஸ்டின் வருதுன்னு உடனே காலைல உள்ளாட்சித்துறை அமைச்சர் அழகுத்தினார் வீட்டில் போய் உட்காந்துட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின் வருது, ஏதாவது நெகட்டிவாக சொல்லிடுறாங்க, எனக்கு ஆமாங்கிற பதிலை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். சரி நான் பார்த்துக்கிட்டப்பாட்டார். உடனே நீ கொஸ்டின் வந்து நான் கேள்வியை கேட்டோடனே நெல்லை தொகுதி எம்எல்ஏ வேலையானாச்சு எந்திரிச்சு, அப்போ ஏன் பஸ் ஸ்டாண்டு என்ன ஆகுதுன்னு கேட்காரு. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு என்ன ஆச்சு என்னன்னு கேட்காரு. அதுக்கு அமைச்சர் அழகுத்தினார், சார் உங்கள் இது சிட்டி பஸ் ஸ்டாண்ட், இது மொஃபசல் பஸ் ஸ்டாண்டுன்னு அன்றைக்கி வாக்குறுதியை வாங்கிட்டோம். அன்றைக்கி மினிஸ்டர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வாக்குறுதி கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு ஃபைல் மூவ் ஆகலை. பட்டு போய் ரெவன்யூ மினிஸ்டர் மறைந்த அண்ணாச்சி எஸ்டிஎஸ் அவர்கள் ராதாபுரம் தாலுகா ஆஃபீஸ் திறக்க வாரார். இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மறித்து பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், இதுதான் இடம், இதுதான் உங்கள்கிட்ட ஃபைல் வருது, இதை நீங்கள் என்னென்னு வருது நீ பார்த்து செய்யணும்னு சொல்லி அவரை இறங்க வந்து இடத்த காமிச்சிட்டேன். பார்த்துட்டு அவர் தாலுகா ஆஃபீஸ் திறக்க வந்துட்டார். காலை ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு அங்கே சாப்பாடு வச்சுருக்கு, அங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட் வச்சுருக்கு. ப்ரெஸ்ஸுக்காரங்களை கூப்பிட்டு கேளுங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி என்னென்னு கேளுங்கன்ட்டேன். உடனே அவர் ப்ரெஸ்ஸு நமக்கு ரொம்ப முழு சப்போர்ட். அப்போ ப்ரெஸ் உடனே அந்த பாளையங்கோட்டை வேதாங்குளத்தில் இப்போ பஸ் நிலையம் அமையுமா ஆண்டுக்கார் கேட்க, இவர் ஆமாம் நான் வரும் வழியில் அந்த இடத்தை பார்த்தேன், நான் சென்னை சென்றவுடன் அதை ஃபைல் பார்த்து செய்வேன் என்று அவர்கிட்ட வாக்குமொழியை வாங்கிட்டு அதையும் ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கிட்டேன். இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரக்குள்ளே அந்த எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது தான் நம்ம அன்றைக்கி இளைஞ்சி பண்ணது. அதே போல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பஸ் நிலையம் அமைக்க வேண்டும்னு சட்டமன்றத்திலே பேசி வச்சுருந்தேன். அதனால தான் இன்றைக்கி தலைவர் பேரில் அந்த பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி பாரத ரத்னா எம்ஜிஆர் பஸ் நிலையம்னு இன்றைக்கி இருக்குன்னா அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு நம்ம கொடுக்குற அந்த மரியாதை. அதில் அந்த சந்திரசேகர் அவர்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அவர் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கும்போது கலெக்டர் ஜெயராமன் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த கமிஷனர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் சந்திரசேகர் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். பஸ் ஸ்டாண்டெல்லாம் வராதுன்னு ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். நாங்கள் இவ்வளோ மெட்ராஸில் இவ்வளோ ஃபைலை மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கலெக்டர் முன்னால் இந்த ப்ரெஸ் முன்னால் பஸ் ஸ்டாண்ட்னால் வராதுன்னு சொல்லிவிட்டார். சட்டமன்ற உறுதிக்குழு வந்தது, திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸுக்கு ரிவ்யூக்கு வந்தது. சிங்காரம் எம்எல்ஏ அவர் தான் அப்போ தலைவர், பேராவூர் எம்எல்ஏ சிங்காரம் எம்எல்ஏ அவர் தான் தலைவர். அப்போ நான் உடனே அந்த உறுதிக்குள்ளே வச்சு கேட்டேன், நான் ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ பாடுபட்டு இன்றைக்கி எங்கெல்லாமோ நான் இத்தனை செக்ரட்டரியை பார்த்து இத்தனை மினிஸ்டரை பார்த்து இந்த ஃபைலை நான் மெட்ராஸில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே பேப்பரில் இவங்க பஸ் ஸ்டாண்டு வராதுன்னு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு கேள்வியை போட்டேன். அவர் சிங்கார எம்எல்ஏ பிடிச்சிட்டார், கலெக்டரையும் இந்த சிங்கார அவர் இவர் கமிஷனர் சந்திரசேகரையும். இதே ஒரு எம்எல்ஏ எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஃபைல் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுவிட்டேன். ஃபைல் இப்போ எங்கே இருக்குது, ரெவன்யூ செக்ரட்டரி இருக்குது, பெண்டிங் ஃபோனை போடுங்கன்னு கேட்டுவிட்டேன். அந்த கூட்டத்திலே ஃபைல் பெண்டிங் வித் ரெவன்யூ செக்ரட்டரி ஃபோனை போடுங்க ஆண்ணே. ஒரு ஃபைல் அப்படி மூவ் ஆகிட்டுக்கும் எப்படி பஸ் ஸ்டாண்டு வராதுன்னு இவங்க சொல்ல முடியும்னு சொல்லி இப்போ கேள்வியை கேட்ட உடனே அவர் சிங்கார எம்எல்ஏ ஏன்னா ஒரு எம்எல்ஏ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருக்காரு, நீங்கள் பத்திரிக்கைக்கு இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வராதுன்னு எப்படி சொல்லலாம்னு அவர் கேள்வியை கேட்டவுடனே இவங்க வெரி சாரின்னு மன்னிப்பு கேட்டாங்க, கலெக்டரும் அவரும். அந்த அளவுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தோம். இப்படி பல எண்ணற்ற திட்டங்கள், அது 18 முக்கியமான திட்டங்கள் கார்ப்பரேஷன் ஆக்குனது, இந்த புதிய பஸ் நிலையம் கொண்டு வந்தது,
குடிநீர் திட்டம். பாளையங்கோட்டையில் அப்போ என்ஜிஓ காலனி, தியாகராய நகர் இன்சிடெண்ட்டை சொல்லணும்னா பெரியது. தியாகராய நகரில் நான் ஓட்டு கேட்டு வரும்போது அந்த மக்கள் கேட்டாங்க, ஒரு சொம்பு தண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தியாகராய நகரில் அப்போ குடிக்க தண்ணியே கிடையாது. ஒரு சொம்பு தண்ணி தான்னு கேட்டாங்க. என்ன ஒரு சொம்பு தண்ணி காக்கானு கேட்டு, என்னங்க நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் செய்கிறேன்னு. எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க, யார் செய்வானாங்க. நான் நிச்சயமாக செய்வேன். கடைசியில் நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன உடனே இவன் ஒரு சொம்பு தண்ணி கேட்டானே, இவனுக்கு ஒரு குடம் தண்ணியாக மொளா கொடுப்புன்னு சொல்லி தான் இபி ஆஃபீஸு, தியாகராயநகரில் இபி ஆஃபீஸு ஹெட் ஆஃபீஸு பக்கத்தில் ஒரு அடிப்பம்பு இருந்தது. அதை அடித்து பார்த்தேன், தண்ணியை குடித்து பார்த்தேன், நல்ல தண்ணி குடிக்க நல்லா இருந்தது. அப்போ அது விஎம் சத்திரம் பஞ்சாயத்தில் இருந்தது, தியாகராயநகர். உடனே பிடிஓ கூட்டு வந்து ஒரு போர் போட்டு 4 நல்லி நச்சு விடு, போரில் தண்ணி எடுத்து 5 நல்லி வச்சு விடு, மொளை ஒரு குடம் தண்ணி மொளை பிடிச்சிட்டு போட்டோம். நான் இன்றைக்கி அந்த டேங்கு முன்னால் இருக்கும், இபி ஆஃபீஸ் முன்னால் 5 நல்லி போட்டு அப்போ ஒவ்வொரு குடமாக அதுக்கப்புறம் பிடிச்சாங்க. அப்புறம் வாட்டர் ஸ்கீம் கொண்டு வந்தோம். அது விஎம் சத்திரம் பஞ்சாயத்து தியாகராயநகர். அதை மாநகராட்சியோடு நான் சேர்த்து அந்த குடிநீர் திட்டம் அப்போ அது 5 கோடி, இன்றைக்கினா 50 கோடி 60 கோடி. அப்போதான் இன்றைக்கி தியாகராயநகர் எல்லாம். அதுக்கப்புறம் தான் மகாராஜ நகர், பெருமாள்புரம், என்ஜிஓ காலனி அங்கெல்லாம் தண்ணி ஓரளவு நிறைவாக கிடச்சிது. நான் எம்எல்ஏ ஆன உடனே கொக்கரகுளம், வண்ணார்பேட்டை, மேலப்பாளையம், குறிச்சிலாம் லைட் எரியாது. ராத்திரி 6 மணிக்கு மேலே லைட்டு 6 மணிக்கு மேலே பவர் இது லோ வோல்டேஜ். அங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸில் இண்டோர் அவுட்டர் யூனிட் ஒன்று, ஒரு பவர் ஸ்டேஷன் ஒன்று கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போட்டிருக்கோம். எங்கேயுமே அந்த மாதிரி கிடந்தது. இண்டோர் பவர் ஸ்டேஷன் பேர் அது. கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பவர் ஸ்டேஷனை போட்டு அங்கே மின்சாரத்தை சீராக வர்றதுக்காண்டி அங்கே ஒரு பவர் ஸ்டேஷன்லாம் போட்டு கொடுத்தோம். அப்படின்னு நிறைய குடிநீர் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ அதில் 18 ஸ்கீமு நான் வச்சுருக்கிறேன். நான் சொல்லப்போனால் ஒன்றியாக சொல்லணும். அது மாதிரி பாளையங்கோட்டை ஒன்றியம் பூரா, அப்போது பாளையங்கோட்டை தொகுதி, பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் அப்போது 18 கிராமத்துக்கு கூட்டு குடிநீர். பாளையஞ்செட்டிக்குளம், பரிக்கிட்மரம், தோணித்துறை, எம்ஜிஆர் நகர், நடுவக்குறிச்சி, வாகக்குளம், 18 கிராமத்துக்கு கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தான் போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி நான் சட்டமன்றத்துக்கு போன உடனே மேலப்பாளையம் பீடி தொழிலாளர்கள் இருக்காங்களா, இவங்க பீடி தொழிலாளரை பற்றி யாராவது சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களான்னு பார்த்தேன். யாருமே இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் பீடி தொழிலாளரை பற்றி சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. நான் தான் முதல்ல பீடி தொழிலாளரை பற்றி பேசி அவங்களுக்கு கூலி உயர்வு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பட்டா வாங்கி கொடுத்து வீடு கட்டி கருங்குளத்துலலாம் வீடு கட்டி பட்டா வாங்கி கொடுத்தோம் பீடி தொழிலாளருக்காண்டி. அப்படி ஒவ்வொருத்தரும் நான் ஒரு மீட்டிங்கில் பாளையங்கோட்டை ஜவஹர் மைதான மீட்டிங்கில் அப்போது உள்ளாட்சி அமைப்புலாம் கிடையாது. தெருவிளக்கு பார்க்கனாலும் சரி, ஊரில் துப்புரவு பார்க்கனாலும் சரி, எல்லாம் எம்எல்ஏ தான் பார்க்கணும். அப்பொழுது நான் பாளையங்கோட்டை மீட்டிங் ஜவஹர் மைதானத்திலே நான் மீட்டிங்கில் பொது மீட்டிங்கில் பேசினேன். அப்பொழுது கம்பம் செல்வேந்திரன் அப்போது அதிமுகவில் இருந்தார். இப்போ திமுகவில் இருக்கிற கம்பம் செல்வேந்திரன் அப்பொழுது என்னோடய மீட்டிங்கில் இருக்கார், அதிமுக மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கில் பேசும்போது நான் சொன்னேன், பாளையங்கோட்டையில் எங்கேயாவது தெருவிளக்கு எரிவென்றாலும் சரி, தெருவிளக்கு எரிவில்லை என்றாலும் சரி, எங்கேயாவது குப்பைகள் கிடந்தாலும் சரி, எனக்கு ஒரு தபால் கார்டு எழுதி போடுங்கள், அடுத்த நாளே நான் செய்து வைக்கிறேன் என்று நான் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன், கல்லூரி விழாக்களில் பேசியிருக்கேன். யாருமே எனக்கு தபால் போட்டதில்லை. அந்தளவுக்கு அப்போ கம்பன் செல்வேந்திரன் சொல்லுவார், என்னையா ஒரு தமிழ்நாடு பூரா லைட் ஏரியிலே நீ இப்படி பேசுகிறேன், எங்கேயாவது சொல்லுங்கள், நான் ஓப்பனாக தானே பேசுகிறேன், யாராவது தபால் கார்டு போட சொல்லுங்கள், இல்லை ஏன் நான் போட்டேன் செய்யலன்னு கேட்க சொல்லுங்கள். ஆனால் அந்தளவுக்கு நம்ம சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன். இந்த தெருவிளக்கு இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம அவ்வளவு திருப்தியாக யாருக்கு பட்டாவே ஒரு 10,000 பேருக்கு மேலே பட்டா கொடுத்துருக்கேன் என் பேரில். பட்டா மேலப்பாளையம் மாஸ் கான்டாக்ட் நடக்கும், கண்ணகி தேட்டரில் தான் நடக்கும். மேலப்பாளையத்தில் மாஸ் கான்டாக்டு 2000 பேர் முஸ்லீம் மக்கள் கூடுவாங்க. கலெக்டர் வேலு இருப்பார், நான் இருப்பேன், ஆஃபீஸர் இருப்பாங்க, இஸ்லாமிய தாய்மார்கள்லாம் பெட்டிஷன் கொண்டு வருவாங்க, பெட்டிஷன் கொடுப்பாங்க கண்ணகி தேட்டரில். கலெக்டர் வாங்க போவார், கலெக்டர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ கலெக்டர் வேலு என்கிட்ட கேட்பார், இன்னும் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் தெரியும். இன்னும் தெரிஞ்சுங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் 11 தொகுதிக்கு நான் மாஸ் கான்டாக்ட் போயிருக்கேன். திட்டங்கள் பொறுத்தவரையில் தொழிலாளர்களுக்காண்டி, போக்குவரத்து தொழிலாளருக்காண்டி ஐஆர்டி பாலிடெக்னிக் கொங்கந்தாம்பாறையில் ஹைவேஸ் ரோட்டில், நம்ம கொங்கந்தாம்பாறையில் அன்றைக்கி ஐஆர்டி பாலிடெக்னிக் அன்றைக்கி போக்குவரத்து அமைச்சர் செங்கோட்டையன்கிட்ட சொல்லி
ஐஆர்டி பாலிடெக்னிக் ஒன்று ஈரோட்டில் இருக்குது, அடுத்து நம்ம பாளையங்கோட்டையில் தான் அந்த ஐஆர்டி பாலிடெக்னிக் இன்றைக்கி இயங்கி கொண்டு வருகிறது. அது என்னுடைய பேரில் தான். செங்கோட்டையனை வச்சு அதை போக்குவரத்து அமைச்சர் செங்கோட்டையனை வச்சு அன்றைக்கி திறந்து வச்சோம். ஆன்மீகத்தை பொறுத்த வரையில் பாளையங்கோட்டையில் மத்தியில் இருக்கிற ராமசாமி கோயில் தெப்பம் 30 வருஷமாக ஓடலை. முக்கியமாக அதில் எல்லா பஸ் அதிபர்கள், செல்வந்தர்கள் எல்லோரும் வந்து கூடியிருக்கிறாங்க. அந்த பாளையங்கோட்டை ராமசாமி கோயில் தெப்பத்தை கோயிலுக்கு போகும்போது ஓடலைன்னு சொன்னாங்க. உடனே அந்த தெப்பத்தை சரி பண்ணி கால்வாயில் உள்ள தண்ணியெல்லாம் அடைச்சி தூர் எடுத்து இந்த பாளையங்கால்வாய் தண்ணியை உள்ள தெப்பத்துக்கு வரவழைச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் டிஐஜி தினமணி இருந்தாங்க, கலெக்டர் வேலு இருந்தாங்க. 2 பேரும் வச்சு தான் அந்த தெப்பத்தை 30 வருஷமாக ஓடாத தெப்பத்தை பாளையங்கோட்டை ராமசாமி கோயிலில் தெப்பத்தை ஓட்டினோம். திருவேங்கனாபுரம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தான் முத அடிக்கல் நாட்டி அதுக்கு என் சொந்த செலவில் 25,000 ரூபாய்க்கு திருப்பணி வேலையில் செஞ்சு திருப்பணி வேலையில் அந்த மாதிரி செஞ்சோம். கிருஷ்ணாபுரம் கோயிலை முந்தைய ஆட்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் குருநாதன் அவர்கள் இந்த கிருஷ்ணாபுரம் கோயிலை நெல்லைப்பர் கோயிலோட திருச்செந்தூர் கோயிலோடு இருந்த கண்ட்ரோலில் நெல்லைப்பர் கோயிலோட மாற்றி போட்டார். அந்த ஊர் மக்கள்லாம் திருச்செந்தூர் கோயிலோட திரும்ப சேர்க்கணும்னு சொன்னாங்க. உடனே கிருஷ்ணாபுரம் கோயிலை திருச்செந்தூர் கோயிலோடு சேர்த்து அதுக்கு நிதி ஒரு 30 லட்ச ரூபா வாங்கி அதுக்கு ஒரு திருப்பணி வேலைகளை செஞ்சோம். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக வழிகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்னும் அது மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லா ஊருக்கும் 96 எலெக்ஷனில் நிற்கும் போது எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கும் செஞ்சு ஒரு 50,000 காப்பி எடுத்து தான் 5 வருடத்தில் பாளையங்கோட்டை தன்னுடைய சாதனைகள்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் ஓட்டு கேட்டு தான் புக்கை கொடுத்து தான் ஓட்டு கேட்டேன். 91 என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு ஓட்டு போட்டாங்க. 96 இவ்வளவும் செஞ்சுட்டு போய் ஓட்டு கேட்க ஓட்டு போடலை. அதனால் எனக்கு அரசியலில் வெறுப்பு வந்துடுச்சு. ஏன்னா என் குடும்பத்தை நான் பார்த்ததில்ல. நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு கார் கூட நான் வாங்கலை. 82 வாங்கின கார் அம்பாசிடர் கார் தான் எம்எல்ஏ இருக்கும்போதும் ஓட்டினேன். வீட்டில் ஒரு செங்கல் கூட நான் வாங்கி வைக்கல. அந்தளவுக்கு நான் கட்சிக்கும் தொகுதிக்கும் இரவு பகலாக பணியாற்றினேன். என் குடும்பத்தை பார்க்காம நான் பார்த்து அன்றைக்கி தேர்தல் பணியாற்றினேன். அதே போல் பாளையங்கோட்டை ஐக்கிரவுண்டு மருத்துவக் கல்லூரிக்கு ஸ்கேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாக கொண்டு வரப்பட்டது ஸ்கேனு. பாளையங்கோட்டை சித்தா கல்லூரிக்கு மேல் படிப்பு எம்டி கோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்பொழுது மாண்புமிகு கல்வி அமைச்சராக முத்துசாமி அவர்கள் இருந்தார்கள். அவரிடம் சொல்லி பரதர் படிப்பு எம்டி கோர்ஸை பாளையங்கோட்டை சித்தா கல்லூரிக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த பிள்ளைகளுக்கு இப்போ ரிசர்ச் பண்ணதுக்கு பஸ் வேணும்னு கேட்டாங்க. இந்த பாளையங்கோட்டை சித்தா கல்லூரிக்கு ஒரு பஸ்ஸு வேறு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நான் செஞ்சுருக்கேன். நான் சொல்லணும்னா நான் ஒரு 2 மணி நேரம் சொல்லலாம். இது முக்கியமான சாதனைகள். எப்போதுமே வரலாறு முக்கியம் என்பது போல திருநெல்வேலி வேந்தாங்குளம் புதிய பேருந்து நிலையம், திருநெல்வேலி மாநகராட்சி, திருநெல்வேலி மருத்துவமனைக்கு நவீன வசதியோட உள்ள ஸ்கேன், சித்தா கல்லூரியில் எம்டி கொண்டு வந்தது. இப்படி வரலாறுகள் அரசியல் பயணத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையும் ஒரு வரலாறு இருந்தது. திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகள் அதிமுக திமுக என்ற கட்சியாக இருந்தாலும் சபாநாயகர்கள் 3 சபாநாயகர்கள் இருந்திருக்காங்க. ஐயா செல்லப்பாண்டியன் ஐயா திமுகவை சேர்ந்த அண்ணாச்சி ஆவுடைய பண்ணாச்சி, சபாநாயகர் என்றாலே வானளாவிய அதிகாரம் கொண்டு வந்த ஐயா பிஹெச் பாண்டியன். இந்த 3 பேர்களிடம் சபாநாயகராக இருந்த காலம் செல்லப்பாண்டியன் ஐயா தலைமையில் தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா அதுவும் ஒரு வரலாறு முக்கியம். அதுக்காக வேண்டி தான் அந்த நம்ம 3 சபாநாயகரும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அண்ணாச்சி, இப்போ பல்வேறு சாதனைகள் புரிஞ்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 91, 96, 91 அதிமுகவில் வெற்றி பெற்ற நீங்கள், எனக்கு நினைவு தெரிந்த வகையும் 96க்கு அப்புறம் இன்றளவும் அதிமுகவிலிருந்து எந்த ஒரு எம்எல்ஏயும் பாளையங்கோட்டை தொகுதியில் வெற்றி பெறவில்லை. ஆக முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ என்று சொன்னாலும் அது நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள். இந்த 96க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-24 வருஷம் ஆகுது. மக்களோட உங்களோட நேரம் எப்படி பயணம் செய்கிறது? இன்றளவும் நிறையவே சொல்லுவாங்க, தர்மலிங்கனாச்சிட்ட போய் சொன்னால் அந்த விஷயம் எப்படியாவது தலைமைச் செயலகத்தில் யாரையும் எதிர்பார்க்காம ஒரு ஃபைலை தூக்கி வச்சுட்டு அவளே நடந்து போய் அந்த விஷயத்தை போய் எல்லா அதிகாரியும் பார்ப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரு அதிகாரிகள்கிட்டலாம் நல்ல ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க அப்படிம்பாங்க. இந்த 24 வருஷம் அரசியல் பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் ஐயாவை பற்றி கேட்டீங்க. அவருடைய தலைமையில் தான் எனக்கு இந்த ஊரில் கல்யாணம் நடந்தது. அவருடைய மகளை கட்டின மருமகள் தான் மலைச்சாமி ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார்கள். அடுத்து தேர்தல் கமிஷனராக இருந்தார்கள், எம்பியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் கமிஷனராக இருக்கும்போது தான் அம்மாவிடம் சொல்லி ஐயா மாமனார் ஐயா செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று அம்மாவிடம் கேட்டார்கள். உடனே பெர்மிஷன் கொடுத்தார்கள். அப்போ கோம்செட்டி மலைச்சாமி ஐயா இருக்கும்போதும் நந்தனத்திலே தேவர் சிலை வைங்கள் என்று அன்றும் மலைச்சாமி நினச்சி தான் அம்மாவிடம் இந்த கோரிக்கை வைத்தார்கள். ஏன்னா அது எல்லாருக்கும் சிலை இருக்கிறது. முத்துராமலிங்க ஐயா சிலை தேவர் சிலை சென்னையில் இல்லை. இங்கே நீங்கள் ஒரு சிலை வைத்தால் அந்த மக்கள் பூரா உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை மலைச்சாமி அண்ணாச்சி கோம்செட்டியாக இருக்கிற காலத்தில் அம்மாவிடம் கோரிக்கை வைத்தார்கள். அம்மா உடனே மலைச்சாமி அப்படியா உடனே போடுங்க, அதுக்கு என்ன செய்யணும், ஒரு கமிட்டி போடணுமா, கமிட்டியை உடனே போடுங்க, நீங்கள் தலைவராக இருக்கலான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நாங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நாங்கள் இருக்கக்கூடாது, உங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை வச்சு ஒரு கமிட்டி போடுங்கன்னாங்க. அப்படியா உடனே டேக் டவுன் எழுதுங்க. சேடமிட்டி முத்தியா தலைவர், சத்தியமூர்த்தி, அமைச்சர் பரமசிவம் எல்லாம் போடுங்க, மெம்பராக போடுங்க ஆன்னு சொல்லிவிட்டு பாளையங்கோட்டை எம்எல்ஏ தர்மலிங்கத்தை போடுங்க. இது யார் சொல்ல, எனக்கு மலைச்சாமி என்னாச்சு சொன்னது. அவள் கோம்செட்டியாக இருக்கும்போது, என்னப்பா தர்மலிங்கம் உன் மேலே அம்மா இவ்வளோ இதாக இருக்காங்க, நந்தனத்தில் தேவர் சிலை கமிட்டிக்கு எம்எல்ஏல உன் பேர் தான்ப்பா போட சொன்னாங்க, பாளையங்கோட்டை எம்எல்ஏ தர்மலிங்கத்தை போடுங்கன்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட மலைச்சாமி என்ன சொன்னேன். என்னைக்கு அந்த கமிட்டியில் மெம்பராக போட்டாங்க நந்தனம் இதுக்கு. அதே போல் என்ன ஃபாரினுக்கு யூரோப் கண்ட்ரிஸு 15 நாள் டூரு இந்த மாவட்டத்தில் என்னையே தான் ஃபாரினுக்கு அனுப்புனாங்க அம்மா. அந்தளவுக்கு அம்மா அந்தளவுக்கு நமக்கு நெருக்கமாக இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த ஐயா செல்லப்பாண்டி ஐயா சிலை வைக்கணும்ட்டு மலைச்சாமி அண்ணாச்சி அம்மாவிடம் கேட்கும் பொழுது அம்மா உடனே பெர்மிஷன் கொடுத்தாங்க. உடனே ஒரு பேப்பரை அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி மலைச்சாமி அண்ணாச்சி, ஆனால் பாளையங்கோட்டைக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறேன் பேப்பர், நீ நல்ல இடத்த ஜூஸ் பண்ணி எனக்கு உடனே மார்க் பண்ணி இங்கே ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சி விடு ஆனாங்க. உடனே நான் பாளையங்கோட்டை அப்போ கார்பரேஷன் ஆகலை, முனிசிபல் கமிஷனில் கொண்டு வந்து அந்த இடத்த அது பாலத்துக்கு கீழே அந்த இடத்த நான் தான் மார்க் பண்ணி உடனே முனிசிபலில் தீர்மானம் போட்டு உடனே மெட்ராஸுக்கு அனுப்பி இன்றைக்கி ஐயா சிலை அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் முக்கியமான இதிலெலாம் நான் ஈடுபட்டு செஞ்சுருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். 96 எம்எல்ஏ இருக்கும்போது யார் வந்தாலும் எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். நான் பணத்தை எதிர்பார்த்தது கிடையாது. நிறைய பேரை பதவியில் அமைத்திருக்கேன் அம்மாட்ட சொல்லி. இங்கே நடேசன் பாலராஜ் மாண்புமிகு அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் பதவியை எடுத்து விட்டார்கள் அம்மா. அப்பொழுது இங்கே அந்த சமுதாயத்திற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும்னு அம்மா கேட்டாங்க. யாருக்கு கொடுக்கலாம், சவுத்தில் கொடுக்கணும் அந்த கம்யூனிட்டிக்கு கேட்டாங்க. நான் முதலாவது ஐயா சிவந்தியாச்சி ஐயா கொடுங்க, அந்த 3 மாவட்டத்தையும் பார்த்துக்கிட்டு வாங்க நான் சொன்னேன். இல்லை வேறு ஆளை சொல்லுங்கன்ட்டாங்க. நான் அப்புறம் எஸ்ஆர் சுப்பிரமணிய ஆயத்தனை சொன்னேன். இல்லை அது வேணாம், வேறு ஆளை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு அப்புறம் சவுந்தரராஜன் எம்பி வள்ளியூர் சவுந்தரராஜனை சொன்னேன். என்ன பொறுப்பில் இருக்கார், மாவட்ட இளைஞர் செயலாளர், என்ன படிச்சிருக்கார், பிஎஸ்சி, வயசு என்ன 35, வர சொல்லி 1 மணி நேரத்தில் 3 ஹவர்ஸில் ராஜ்யசபா எம்பியா அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். ராத்திரி படுத்து கிடந்தார், காலையில் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அந்த மாதிரி கைவினை வாரிய தலைவருக்கும் இங்கே கொடியங்குளம் பிரச்சனை வந்திருக்கும் போது இங்கே சவுத்தில் அந்த சமுதாயத்துக்கு யாருக்கா ஒரு ஆளுக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ தான் முருகேசன் எம்பி கொண்டு போய் நான் அவரையும் அவர் மிஸ்ஸஸ் வசந்தி முருகேசன் அவர்கள் அப்பொழுது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கொண்டு அம்மாட்ட கொண்டு நிறுத்தி அன்றைக்கி முருகேசனுக்கு முதலாக கைவினை வாரியத் தலைவர் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா, அப்புறம் இவர் எம்பி ஆனார், அந்த அம்மா எம்பி ஆகிட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பேர்களுக்கு நிறைய பேருக்கு கான்ட்ராக்டு எல்லாம் அன்றைக்கி எல்லோரும் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. பாளையங்கோட்டை தொகுதி மக்களும் நல்லா இருக்காங்க, நம்மளை நாடி வந்த மக்களும் கட்சிக்காரங்களும் நல்லா இருக்காங்க. நான் இதை ஒரு ட்ரிப்பு திருநெல்வேலி மீட்டிங்கிலே பேசினேன், நெல்லையப்பர் கோயில் மீட்டிங்கிலே ஒரு நாள் பேசினேன். இந்த நெல்லை தொகுதியில் நீங்கள் யாருக்கெல்லாமோ ஓட்டு போட்டிருக்கீங்க, இதில் யாரெல்லாமோ அமைச்சராக இருக்காங்க, யாரெல்லாமோ எம்எல்ஏ ஆகிருக்காங்க
ஆனால் இந்த திருநெல்வேலி டவுனு இந்த கடை இப்படி தான் இருக்குது, இந்த வீடு இப்படி தான் இருக்குது. திருநெல்வேலி தொகுதி என் பாளையங்கோட்டை போய் பாருங்கள். நான் 91 96 நான் எம்எல்ஏ இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரையில் பாளையங்கோட்டையில் 50 பேர் தான் கோடீஸ்வரன். இன்றைக்கி 50,000 பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க. நான் சேலஞ்சு விட்டு பேசுவேன், யாராவது பேச முடியுமான்னு. இந்த மாலை நேரத்தில் அண்ணாச்சி சந்திக்க வந்து நம்ம வந்து அண்ணாச்சி இந்த மாதிரி மயூரி டிவிக்கும் நமது மயிலோசை யூடியூப் சேனலுக்கும் உங்களோட ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு வந்து ஒரு உங்களை பற்றி சொல்லுங்கள். முதல்ல கொஞ்சம் யோசனை பண்ணாங்க, என்னப்பா நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னன்னு. இல்லைனாச்சு இது ஒரு வரலாறு முக்கியம் அப்படின்னு யதார்த்தமாக சொன்னோம். உண்மையிலே அந்த யதார்த்தமாக சொன்ன வார்த்தையை வரலாறு முக்கியமாக ஆக்கிவிட்டது. புதிய பேருந்து நிலையம், சித்தா கல்லூரியில் மேற்படிப்பு வசதி பண்ணி கொடுத்தது கார்ப்பரேஷன், இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள் கொண்டு வந்த அண்ணாச்சி தர்மலிங்க அண்ணாச்சி வந்து நம்ம பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு விருந்தினரை உங்களை சந்திக்க இருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மயூரி டிவி 6 மணியினர். எங்கள் குடும்பத்தின் மயிலோசை யூடியூப் சேனல் உள்ளது. இந்த யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சி வரும். எங்களோட மயிலோசை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கும் மிகவும் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாலை நேரத்திலே என் மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் என் சிறு வயதிலிருந்து என்னுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து இந்த மயூரி நேயர்களுக்கும் இந்த மயூரிக்கும் என்னுடைய உள்ள கிடக்கையெல்லாம் வெளிப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக மயூரி டிவி மேலும் மேலும் வளர எனது மனதார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.